ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி தாபா ஸ்டைல் சிக்கன் சுக்கா வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுனிஷா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்திடுங்க, சோ தட் கருகாது. பட்டை 2, கிராம்பு 5 சேர்த்து நல்லா வறுபட்ட உடனே 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் மிக்ஸி ஜார்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல நல்லெண்ணெய் 50 ml சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் கலர் வந்ததும் பெரிய வெங்காயம் 1 சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் பெப்பர் சுக்கா ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நெக்ஸ்ட் நீல வாக்குல நறுக்கிய பூண்டை சேர்த்துக்கோங்க. இதோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்கி வர்ற டைம்ல நாம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1 kg சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் இது இல்லாம 2 லெக் பீஸ ஆட் பண்ணிருக்கேன். நாம ஆட் பண்ணிருக்க வெங்காயம் பூண்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு நாம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோ தட் சிக்கன்ல அங்கங்க கட்டியா பவுடர் இருக்காது. இந்த மாதிரி நாம ஆட் பண்ண பவுடரை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்க நாம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். கொதிச்சுட்டு இருக்கும் போது 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் போதுங்க. நீங்க இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. சாஃப்டான சிக்கன் சுருக்கின காரத்தோட தோசை, சப்பாத்தி அண்ட் சுட சுட ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கிரேவிக்காக 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேங்க. மல்லித்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, கிரேவி கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. ஒரு தடவை கலந்து விட்டு பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளோ தாங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லியை தூவி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸோட சர்வ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் பெப்பர் சுக்கா ரெசிபி கேட்டிருந்தீங்க. கலர் அண்ட் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.